இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து வைல்ட் கார்டோடைய இந்த பிஹேவியரை கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க, கொஞ்சம் டூ மச்சா தான் பேசுறாங்க, எங்களுக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் கேட்டீங்க கரெக்ட், ஆனா அணுகுமுறை தப்பா இருக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. அமாவாசை சோறு அமாவாசைக்கு தான். இன்னைக்கு ஒரு நாள் பட்டு நடிச்சா பொட்டுன்னு விழுந்துரும். இந்த 4 விக்கெட்டும் இந்த வீட்டுல 4 நாளைக்கு மேல தாக்க முடியாது. இதுங்கெல்லாம் ஷோவை வெளிலதான் பாத்துட்டு வந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போய் ஷோ ஆடுறீங்க பார்த்தது இல்லையே. இந்த சீன்ல இருக்குல்ல, இதெல்லாம் 7 சீசனா ரிவ்யூ பண்ணாருல ஒருத்தர் பேட்மேன், உள்ள போய் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது. இத வெளிலலாம் நல்லா கெத்தா பேசலாம், உள்ள வச்சு செய்வானுங்க. இது எப்படி இருக்கும்னா, இந்த முதல் நாள் காட்டுறதெல்லாம் நல்லா சீனா தான் இருக்கும். இன்னைக்கு அச்ச அடியில வந்து கொஞ்ச நேரத்துக்கு வெளியில கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்குமோ, அப்படிதான் இருக்குமோ. இது ஆல்ரெடி சண்டை காடா தான் இருக்கு. இதுங்க போய் சாக்கடை காடா மாறுற மாதிரி ஒரு வைல்ட் கார்டா இருந்தது. இவங்க 4 பேருக்குலாம் அவ்வளவு ஸ்டஃப் இல்ல. நான் எழுதி கொடுக்குற இந்த நாள்ல ஒண்ணு கூட வின்னிங் மெட்டீரியல் கிடையாது. இந்த நாள் வேஸ்ட். பெட் கட்டி சொல்றேன், இவங்க இந்த 4 நாள் இவங்களோட ராஜ்யத்துல ஒண்ணுமே நடக்காது. தூக்கி சாப்பிட்டுருவாங்க இவங்க. இந்த ஷோக்கு யார் வைல்ட் கார்டா வந்திருக்க வேண்டியது? ஒரு தாமரை, ஒரு வனிதா விஜயகுமார், ஒரு அனிதா சம்பத், இப்படி போன்ற மாபெரும் கலைஞர்கள் வர வேண்டிய இடத்துல இந்த ஷோவை யாரால தட்டி தூக்க முடியுமோ அவங்களை கூட்டு வரதை விட்டுட்டு தட்டுமுறுக்கு தின்றவங்கள நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. இட் இஸ் vulnerably not good. இது ஒண்ணு பெனாயில் போட்டு கழுவுமா, ஒண்ணு உள்ள போய் கிளாஸ் எடுக்குமா, இவங்க 4 பேர் வந்து என்னென்னலாம் கத்து கொடுக்க போறாங்கன்னு இனிமேல் தான் தெரிய போகுது. நான் அட்லீஸ்ட் வந்ததுலயாவது ஒரு டைட்டில் வின்னர் கிடைப்பான்னு பார்த்தேன். இந்த டைட்டில் வின்னர் கிடைக்கிற கேம் இருக்கு பாத்தியா, அதான் இந்த சீசனோட கடைசி வரைக்கும் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற கான்டெஸ்ட்ல போதோன்னு நான் நினைக்கிறேன்.